யாத்திராகமம் 31 அதிகாரம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதேயாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலெயோயிலே போர் சொல்லி அழைத்து, வசனம் 3, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், வசனம் 4, ரத்தினங்களினாலே முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்திலே சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், வசனம் 5, மற்றும் சகலவித வேலைகளையும் யுகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினான். வசனம் 6, மேலும் தன் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகிலேயாவையும் அவனோடு துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். வசனம் 7, ஆசாரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமூட்டுகளையும், வசனம் 8, மேஜையையும் அதன் பனிமூட்டுகளையும், சுத்தமான குத்து விளக்குகளையும் அதன் சகல கருவிகளையும், தூப பீடத்தையும், வசனம் 9, தகன பலிகளையும் அதன் சகல பனிமூட்டுகளையும், தொட்டியையும் அதன் பாதத்தையும், வசனம் 10, ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும், வசனம் 11, அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஆகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். வசனம் 12, மேலும் கர்த்தரே மேசியாவினிடத்தில், வசனம் 12, மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், வசனம் 13, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசாரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். வசனம் 13, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களையே ஆசாரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். வசனம் 14, ஆகையால் ஓய்வு நாளே ஆசாரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ணக்கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவிலே இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். வசனம் 14, ஆகையால் ஓய்வு நாளே ஆசாரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ட கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். வசனம் 15, 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளிலே வேலையே ஒளிந்திருக்கும். ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். வசனம் 15, 6 நாள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளிலே வேலை செய்யாதிருக்கும், வேலை ஒளிந்திருக்கும். ஓய்வு நாள் அது கர்த்தருக்கும் பரிசுத்தமான. ஓய்வு நாளிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். வசனம் 16, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளையை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். வசனம் 16, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கைகளாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். வசனம் 17, அது என்றென்றைக்கும் எனக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து
பூரித்தார் என்றார். வசனம் 17. அது என்றென்றைக்கும் எனக்கு இஸ்ரவேலின் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். வசனம் 17. அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தும் பூரித்தார் என்றார். வசனம் 18. சீனாய் மலையிலே அவர் மோசேயுடன் பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகையாகிய சாட்சியின் 2 பலகைகளையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார். சீனாய் மலையில் அவர் மோசேயோடே பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகையாகிய சாட்சியின் 2 பலகைகளையே அவனிடத்தில் கொடுத்தார்.